வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிப்போம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கான்வர்சேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு இங்கே சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே நான் ப்ராக்டிஸ்க்காக தான் வந்துட்டு இருந்தேன், யோகாக்காக. பட் ஃபியூ வேர்ட்ஸ் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. ஏன்னா நம்ம படிக்கிறவங்களுக்கு நிறையா சொன்னால் தான் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தெரியணும்ல. வெறும் வந்தோம், படித்தோம், ஏதோ பண்ணோன்றது இல்லாமல் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹியர், வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஃப்யூச்சர். நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அப்படியே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இது மூலிமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சும்மா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கீங்களா இங்கே, இதிலேருந்து சும்மா சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. எங்களோட மொழி அரபிக் மொழியை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அடுத்தது நாங்கள் டாக்டர் ஆகி அந்த மாதிரி தெரபிஸ்ட்கள் ஆகி போகணுன்றதுக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறையா கலைகள், சிலம்பம், ஆர்ச்சரி, ஜூடோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக. ரொம்ப நல்லது. வேறு யாருன்னா உட்காருங்க. வேறு யாருக்கு எதனா இருக்குண்ணா? இப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய மொழியை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அவங்க தாய்மொழியில் வந்து பேசணும்னு நினைக்கிறது, அது மூலயமா தன்னுடைய மொழியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோன்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மொழியில் நம்ம பேசினா மட்டும்தான், நம்ம மொழியில் நம்ம பாடம் கற்றுக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன புரியும், நம்ம என்ன படிக்கிறேனே தெரியும். அப்புறம் நம்ம என்ன படித்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல. பிற மொழியில் போய் நம்ம கற்றுக்கலாம், இருந்தாலும் நம்ம தாய்மொழியில் கற்றுக்கிறதுன்றது அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? வேறு யாருன்னா நீங்கள் எதனா சொல்லுங்களா பார்க்கலாம். எங்கள் இஸ்லாமிக் ரீதியான அந்த கல்லூரியை கட்டுறது, இந்த வெளியில் வந்து முஸ்லீம்கள் நிறையா பேருக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாமல் இருக்குது, அவங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லித்தரது. குட். எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும், ஒரு சர்வீஸ் மைண்டடோடு இருக்கணும். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும். ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம மட்டும்தான் ஏழ்மையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கீழேருந்து நம்ம மேலே போது நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். ஆமாம், பிறரோட கவலை தெரியும். இதுதான் வந்து நம்ம வந்து அந்த கருணை, தயவு அப்படின்ற மிகப்பெரிய வார்த்தைகளாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம தயவாக இருக்கணும், ஏன் நம்ம வந்து கருணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிறர் மீது என்ன வரும், அந்த பரிதாபம் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு அது வராது. அது வரல அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன், ரோட்டில் ஒரு நாய் கத்துச்சுன்னா கூட அதுக்கு பிஸ்கெட் போகிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. ஒரு அம்மா அடிபட்டு விழுந்ததுனா கூட அவங்களை தூக்கி விடணுன்ற அந்த மனநிலை வராது. அது வராமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு இயல்பாகவே இந்த குணங்கள்லாம் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் தான். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக தேவை என்னென்னா டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுப்பம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் இஸ் ஈக்குவல் டு எங்கே வச்சுருக்காங்க, உயிருக்கு நேராக வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒழுக்கமாக இருக்கணும். இந்த ஒழுக்கம்தான், நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, வேலைக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, நீங்கள் படிக்கலைன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னவாக இருக்கணும்னுவாங்க, ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. படிப்பு வந்து உங்களுடைய செகண்டரி, பட் வாட் இஸ் த ப்ரைமரி அப்படின்னு கேட்டால் அந்த ஒழுக்கம்தான். நீங்கள் படிக்கலைனா கூட ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா என்ன வரும், அந்த கல்வி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட ஈக்குவலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே கண்டிப்பாக ஒழுக்கமாக இருக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மற்றவங்க சொல்கிறத கேட்கணும், நல்லதை கேட்கணும், அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்குறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு எப்படி திரும்பி அதை செயல்படுத்தலான்னு பார்க்கணும். இந்த பூமியே வந்து சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ யுனானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி, ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவம் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த 5 வகையான மருத்துவம் இருக்குது. அதில் ஒன்று யுனானி ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பேஸ்டான நம்மளுடைய ஹெரிட்டேஜ் கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சித்தா, இது ஆரம்ப காலத்திலேருந்தே இருந்து இந்த வேர்கள்லேருந்து, பூக்கள்லேருந்து, இலைகள்லேருந்து, இதிலிருந்து மருத்துவத்தை உண்டாக்கி இதன் மூலயமா மருத்துவம் செஞ்சு அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை, அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து நம்ம ரீசெண்டாக அலோபதியில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் நல்லா வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம், அட்வான்ஸ்டு மிஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தாவர இலைகள், வேர்கள், இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை வந்து அளித்து
மக்களை வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தியிருக்காங்க. இப்போது அதே மாதிரி அலோபதி அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஏன் இந்த பழைய மருத்துவத்தை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அதில் தான் வந்து என்ன இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. மீதி நம்ம இருக்கிறது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு சொல்யூஷனாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர இது ஒரு வந்து சொல்யூஷனாக இருக்காது. இது வந்து ஒரு முடிவு இருக்காது. இப்போ தலைவலிக்குது அப்படின்னு போனால் நீங்கள் ஒரு மாத்திரை போட்டுவீங்க, பட் அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு ஒரு தலைவலி வரும். ஓகேங்களா? பட் we are going to try one new solution to get a new solution. அப்போ என்ன பண்ணணும், நம்ம புதுசாக ஒரு சொல்யூஷனை நோக்கி போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கணும். அப்போ தீர்வு இருக்கணும் அப்படின்னா நம்ம புதுசாக இதில் ஒரு ரிசர்ச் அகாடமி அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம யூ கோயிங் டு ரிசர்ச் சம்திங். புதுசாக நீங்கள் எதனா ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு. இப்போ நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வே கிடையாது. இப்போ நீங்கள் கேன்சர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எதனா தீர்வு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்பேனை வேணால் கொஞ்சம் தள்ளி போடலாம். இன்னொரு 3 இயர்ஸ் அவங்க வாழலாம், ஒரு 5 இயர்ஸ் வாழலாம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அது ஒரு தீர்வா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தான் மைண்டில் ஏற்றி வைக்கணும். இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எப்படி இது ஒரு தீர்வாக கொண்டு வரலாம், என்னென்னலாம் புதுசாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ரிசர்ச் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை ஏதோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா அதுக்காக தான் இது ரிசர்ச் சென்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி அதிலிருந்து நல்ல விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. மருத்துவ உலகம் பற்றி உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு எக்கனாமிக் வந்து இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எல்லாம் இந்த மெடிசின்ஸ் தான். மெடிசின்ஸ் நீங்கள் போய்ட்டு கடையில் போய்ட்டு ஒரு மாத்திரை வாங்கினீங்க அப்படின்னா அதோட விலையே ₹1 தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு விற்கும்போது அது 20 ரூபாய்க்கு விற்பான். 200% ஒன்று அவனுக்கு வந்து என்ன இருக்கும், அது கெயின் இருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி மருத்துவ உலகம் வந்து யார் வீட்டிலனா பேரண்ட்ஸ் வந்து எதனா மருந்து சாப்பிடாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூட இருப்பாங்க. அம்மா அப்பா யாருனா டயபெட்டிஸாக இருப்பாங்க, பிபி இருக்கும், எதனா ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பேஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் அப்படின்னா இந்த இது ரிலேட்டடாகவே போய்ட்டுருக்கோம், இந்த மருத்துவ ரிலேட்டடாகவே போய்ட்டுருக்கோம். உங்களான அந்த சுய வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியறதில்ல. ஏதோ ஒன்று பின்னாடி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, திரும்பி என்ன பண்ணுறீங்க, அது எத்தனை போய் இன்னொரு இடத்துல கொடுத்துறீங்க. ஏன் நம்ம வந்து சஸ்டெயினாக வாழக்கூடாது அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய அந்த பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் எதையுமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. எப்படி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கலாம். பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏன் இது வந்து நெகட்டிவாக இருக்குது, ஏன் இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. எப்போனா பாசிட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நெகட்டிவ் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணிவிடும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போகவே முடியாது. யாருன்னா உங்ககிட்ட வந்து அது வராதுறான்னு உங்ககிட்ட சொல்லிட்டா போதும். ஓ இது வராதுன்னு அவர் சொல்லிட்டார்ல அதனால் நம்மளுக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் அது அப்படி கிடையாது. பயிற்சி முயற்சி ரெண்டுமே இருக்கணும், அப்போ தான் அது வரும். ஆனால் நம்ம அது ரெண்டுமே பண்ணுறது கிடையாது. ஆசிரியர் என்ன தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அது என்ன வரும், அடுத்த கட்டத்துக்கு வரும். நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா அது எப்படி வரும், கண்டிப்பாக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ரொட்டீன் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கோல் என்னான்னு தெரியணும், நீங்கள் என்ன ஆக போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இறைவனை நினச்சிக்கிட்டு டெய்லி உங்கள் ரொட்டீனை வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக உங்கள் லைஃபோட கோலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணும். மற்றவங்கள பற்றியும் யோசிக்கணும். நான் என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், நான் எதையுமே செய்ய மாட்டேன். நான் வாங்குவேன், சம்பாதிப்பேன், படிப்பேன், எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், என்னோடய தேவைக்கு மட்டும் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பேன். பட் அது கிடையாது லைஃபு. நம்மள மாதிரி மற்றவங்களும் இருக்காங்க, அவங்களோட லைஃப்பை நம்ம என்ன பண்ணணும், லிஃப்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய விஷயம். நம்மளுக்கு எல்லா இதுலேயும் நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, ஆன்மீகம் ரிலேட்டடாக நம்மளுக்கு சொல்லித்தருது என்னது, நீயே சாப்பிட்டுக்கோ, நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறது என்னன்னா நீ மற்றவங்களுக்கு பண்ணு அப்படின்றது தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை உள்வாங்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அது இருந்துட்டாலே நம்மளுக்கு போதுமானது. நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ நம்ம எப்படி எடுத்தவொடனே ஒரு பெரிய விஷயத்தை அடைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அடைய முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயமாக ஸ்டார்ட் பண்ணணும். எதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமாக உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியுது. எப்போயுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி ஆக்ஷனில் கொண்டு வரதுன்னு தான் யோசிக்கணும். அதை நினச்சிக்கிட்டே விட்டுட்டு இன்னும் வச்சுக்கோங்களேன், சரி இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடந்து போயிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? அதனால் எதை ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடணும்.
அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன், அப்போ அந்த கோல் இருக்குது, அப்போது இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், நாளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், அந்த பிளானை வச்சுக்கணும். பிளான் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளி தள்ளி போடுவோம், தள்ளி தள்ளி போயிடும், வயசாகிடும், எதுவுமே நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் அதை அச்சீவ் பண்ணிவிடுவார். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எப்படி அவர் மட்டும் சக்ஸஸ் ஆனவர், நான் ஏன் சக்ஸஸ் ஆகலை? இங்கே எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இது ஒன்று தான். கூட 10 பேர் படிக்கிறாங்க, ஒருத்தர் ஜெயிச்சிடுறாரு, மீதி 9 பேரால் அதை ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியலன்ட்டு அந்த 9 பேரும் தானே கேள்வி கேட்டுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவர் ஜெயிச்சிட்டாரு இது மட்டும் தான் அவங்க மனசில் இருக்கும். அவர் ஏன் ஜெயிச்சாருன்னு நம்ம கேட்குறதும் இல்லை, நம்ம ஏன் ஜெயிக்கலன்றதும் நம்ம கேட்டுக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏன் தோற்றோம் அப்படின்னு நம்ம நம்மளுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு யாரை பார்க்கணும், அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும்னா இதை பற்றி கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். தெரியலனா மற்றவங்கக்கிட்ட கேட்கணும். இதுதான் இருக்கிறதுலே இப்போது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு சவாலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கலாமா அப்படின்றது இந்த ஈகோன்னு சொல்லுவோம். நான் போய் அவங்ககிட்ட கேட்டு நான் பெரிய ஆள் ஆகிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எதுவுமே அப்படி கிடையாது, நம்ம மனநிலை தான் அது. நம்ம அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயே தோத்துட்டோம். நீங்கள் யார்கிட்ட எதுனாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டும் ஒரு விஷயம் என்ன இருக்குது, பதிஞ்சிருக்கு. இறைவன் உங்களை இங்கே இயற்கையாகவே உங்களை இங்கே படைக்கும் போதே உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து தான் படைக்கிறாரு. பட் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, யூஸ் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். எல்லாருக்குமே நல்ல அறிவு இருக்குது, எல்லாருக்குமே நல்ல திறமை இருக்குது. அது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுதான் இங்கே கேள்வி. அதை நம்ம பண்ணுறது இல்லைல்ல. அப்போ அதை நம்ம பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப நம்மளை ரொம்ப சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இதெல்லாம் போட்டு தலையில் ஏற்றிட்டு அப்பப்போ டிப்ரெஷனு இதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும், எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல மனநிலையோட நல்ல ஃப்ரெண்டாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் நார்மலாக பேசுனீங்க அப்படின்னா இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இது உங்களுக்கு தெரியாததே கிடையாது. அன்பு 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 அன்புன்னு. அந்த அன்பு மட்டும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பா, ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் அப்படின்னும். இப்போ நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, அந்த அன்பு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோ, நான் அப்படி கீழே விட்டுனா உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தாரத்தறியா வருமா, கண்ணீர் வருமா. அந்த அன்போட வெளிப்பாடு எப்படி இருக்கும், அது கண்ணீர் தான். அதுதான் திருவள்ளுவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு நம்மளுக்கு. ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் அப்படின்றாரு. அந்த கண்ணீர் அப்படியே சரசரன்னு நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும். மெயின் அதுதான். எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும், தயவாக இருக்கணும், கருணையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இதெல்லாம் அப்பாட்டு நான் சொல்கிறது எல்லாம் எது, இந்த வேலை, நம்ம சாப்பிட்றது கொள்வது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னா டப்புன்னு எடுத்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், என் உள்ள அந்த மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி என்னோட உள்ளத்தை நான் உருக்கி வச்சுருக்கணும். அப்போ தான் நான் எடுத்து அது கொடுக்க முடியும். நான் எடுத்து நானே வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. நீ என்ன எது சேர்த்து வச்சாலும் அது நீ எதுவும் என்ன பண்ண போகிறது இல்லை, கொண்டு போக போகிறது கிடையாது. நம்ம எப்படி வந்தோமோ திரும்பி அப்படியே தான் போக போகிறோம். அதனால் நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் சரி, எவ்வளோ இது பண்ணாலும் சரி, நம்மளுடைய மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப கல்லாக இறுக்கமாக வச்சுக்காமல் ரொம்ப தளர்வாக வச்சுக்கிட்டு பிறருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு செல்ஃப் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோஷியல் சர்வீஸ் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ வாழ்க்கையில் நம்ம எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம், பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் இப்படி தான் வாழணும்னு யாராலும் வாழ முடியாது. அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு குறிக்கோளை செட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணி வாழ்ந்து பாருங்கள். அது ரொம்ப கொஞ்சம் கடினமான வாழ்க்கை. 10 ரூபா சம்பாதிச்சாலும் நான் அதில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு கடினமான வாழ்க்கை. எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் வாழலாம்னு சொல்கிறது அது வேறு. அது எப்படி இருந்துக்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்மளுக்கு கிடையாது. நம்ம எப்படி இருக்குன்றதான் முக்கியம். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் மற்றவங்களுக்கு, இப்படி எல்லாருமே நினச்சிட்டாலே போதும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1% பேர் தான் பணக்காரு, மீதி பேர்லாம் யார் இருக்கிறீங்க, அதுதான் நீங்கள் கேள்வி. பட் அதை நம்ம பண்ணுறதே இல்லையே. நம்ம ஏன் படிக்கிறோம், எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் இப்படின்ற கேள்வி நம்மளுக்கு ரொட்டீனாக இருக்கணும், டெய்லி இருக்கணும். கடவுள்கிட்டே நம்ம கேட்கலாம், நான் ஏன் வந்திருக்கேன், எனக்கான வேலை என்ன, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நானும் வந்தேன் 10 பேராக கூட சேர்ந்து நானும் போயிட்டேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ இங்கே பேசுகிறவங்களெல்லாம் யாரை பற்றி நான் இப்போ பேசியிருக்கேன், நான் திருக்குறளை பற்றி பேசியிருக்கேன், திருவள்ளுவரை பற்றி பேசியிருக்கேன், அப்துல் கலாம் பற்றி பேசியிருக்கேன். இப்போ இவங்க 2 பேரை பேசுறதுக்கு நான் காரணம் என்ன, ஏன்னா அவங்கெல்லாம் இங்கே தன்னை நிலைநிறுத்திட்டு போயிட்டாங்க. மீதி பேர் அந்தளவுக்கு எவ்வளோ கோடி பேர் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பேர் பஞ்சத்தில் செத்துருப்பாங்க, வெள்ளத்தில் செத்துருப்பாங்க, சுனாமியில் செத்துருப்பாங்க. இவங்கள பற்றிலாம் நம்ம பேசணுமா, எல்லாரும் பேசலை. உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர்களை பற்றி தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம்.
அவங்க தான் இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிலச்சி நிற்கிறாங்க. அவங்கள பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன இந்த உலகத்துக்கு வந்து செஞ்சுட்டு போகிறீங்கன்றது தான் இருக்குது. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க இந்த உலகத்துக்கு, அப்போ தான் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, எத்தனை காலம் ஆனாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அப்படியே நிலச்சி நிற்பீங்க. இந்த மாதிரி இருந்தார், இவர் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ செஞ்சுருக்காரு. இன்றைக்கும் ரத்தன் டாட்டாவை பற்றி பேசுகிறாங்க. ரத்தன் டாட்டா இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார், தெரியும் உங்களுக்கு. அவர் எவ்வளோ பெரிய சர்வீஸ் மைண்டட் ஆள் தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமான சர்வீஸ் மைண்டட் ஆள். அவர் ஃப்ரெண்டு, ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்டு, அந்த பையன் வந்திருப்பான் அந்த அவருடைய அந்த இறுதிச் சடங்குக்கு. சின்ன பையன் தான். ரோட்டில் இருக்கிற நாய்ங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக இடம் அரேஞ்ச் பண்ணி அதுங்க எல்லாருக்கும் ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருப்பாரு. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரு. இதே மாதிரி பணக்காரர் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். அவங்களாம் அது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ நம்மளுக்கு அது தெரியாது. பட் இவர் பண்ணதை கூட வெளியே சொன்னது கிடையாதுல்ல, அது அப்படியே ஒரு மாதிரி வருது. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுறேன்னு மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. நான் என்ற ஒரு ஆணவம் ஒன்று இருக்குது. இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் ஆணவம். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்சு எவ்வளோ வேணாலும் செய்யுங்க, அதை நான் தான் செஞ்சேன்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்குள்ளே இயக்கிறது யார்? இறைவன் தான். அவர் நம்மளுக்கு கட்டளையிடுறாரு இதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான தகுதிகளை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும். அவர் நம்மளுக்கு ஆர்டர் போகிறாரு, நான் அதை செய்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கட்டளைகளை உள்வாங்கி நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை செய்யணும். இப்போ நான் பேசுறது கூட உங்களுக்கு காதுக்கு நல்லா இருக்கலாம், நம்மளுக்கு நல்லா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கலாம், இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கலாம். பட் அது அப்படி கிடையாது. இதை யார் நிலைநிறுத்த போகிறாங்கன்றதா இருக்குது. நான் பேசிட்டு இப்படி இது கேட்டை தாண்டி இப்படி போயிட்டேன் அப்படின்னா உங்கள் காதுக்குள்ளே இப்படி போன விஷயம் இப்படி கூட போயிடும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை உள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அந்த கட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம என்ன படித்தாலும் என்ன அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அது நம்ம எதுக்கு படிக்கிறது, நம்ம சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். இப்போ காமராஜரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்களேன். காமராஜர் படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன காரணம், அவருக்கு கொடுத்த கல்வினால தான் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். பட் அவர் படித்தவரா? கிடையாது. பட் ஜென்ரல் நாலேஜ் அவருக்கு ரொம்ப அதிகம். நம்மளுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்ம எப்படி இருக்குன்றது கூட முக்கியம் கிடையாது. பட் நம்ம அறிவை எப்படி பயன்படுத்துகிறோன்றது நான் தான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல அறிவை கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. பட் யார் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தானே. இப்போ அவர் அன்றைக்கி நினைக்கலாம் அப்படின்னா நம்ம இன்றைக்கெலாம் படிக்கல அப்படின்றது தான் உண்மை. அவர் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு எஜுகேஷன் கொண்டு வந்து 3 கிலோமீட்டரில் ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டரில் ஒரு உயர்நிலைப் பள்ளி அவர் அன்றைக்கி கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி கிராமப்புறங்கள்லாம் பள்ளிக்கூடம் இருக்குமா? நம்மளாம் வந்து நிம்மதியாக படிக்க முடியுமா? கிடையாது. அதை பேஸ் பண்ணி அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பசங்களுக்கு எப்படி படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன புது புது திட்டங்களை கொண்டு வரலாம், எப்படி அவங்கள முன்னேற்றலாம், எஜுகேஷன் எப்படி லோன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணின்னு வந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு அந்த ஆர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தொடக்க புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, யார் நம்மளுக்கு அதை விதை போட்டாங்கன்னு இருக்குல்ல. நான் என்ன தான் மரமாக வளர்ந்தாலும் எனக்கு ஒரு விதை யாருன்னா போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வளர்ந்துருப்பேன் பெரிய மரமாக. அப்போ அந்த ஆர்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஏன் ஒரு ஆர்ஜினாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இன்னொரு வாழ்க்கையில் விதையாக இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ளே என்றைக்குமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதோ நானும் வந்தேன், படித்தேன், ஓகே எனக்கு இது போதும் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டேன்னா ஆகும். பிகாஸ் யூஆர் கோயிங் டு பிகம் ஏ டாக்டர் அப்படின்னா கவலைப்பட்டிங்கன்னா வரும், ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன், இதெல்லாம் வந்தால் நம்மளுக்குலாம் ஆகும். நம்ம உடம்பு கெட்டு போயிடும். இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம உடம்பை நம்மளே பாதுகாத்துக்கிறது. அதை நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேலை 12 மணி நேரம் வேலைக்கு ஓடுவோம். அப்படியே எதனா நைட்டு சாப்பிட்றதுக்கு போகலாமா, அந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா, இந்த ஃபுட்டு சாப்பிட்லாமான்னு போயிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கு தான் நினைப்போமே தவிர எப்படி இந்த உடலை வந்து ஆக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் எதுக்கு சிலம்பம் கற்றுக்கிறீங்க, ஒய் யூ ஆர் லேர்னிங் யோகா, இந்த மாதிரி நம்ம கேள்வி நிறையா இருக்குது. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், எது கற்றுக்கிறீங்க? இந்த ஆரோக்கியம்தான். இந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மட்டும்தான். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவர்னா இது நம்ம தான். நம்ம நல்லா இருந்தால் தானே பண்ண முடியும், நீங்கள் படிக்கூட முடியும். திருமூலர் கூட அது வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்றாரு. இந்த உடம்பை வளர்த்தா தானே இருக்கும், இந்த உயிர் கூட உள்ளே இருக்கும். இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா இருக்கு, அதுக்கு பேர் என்னங்க, பணம். அவர் சொன்னார், அழகாக சொல்லியிருக்காரு, பிணம் தான் நம்ம. இப்படி இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு போச்சுன்னா இங்கே படுத்துருந்தோன்னா சொல்லியிருக்கான்,
பிணம் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. யாரா இப்போ உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கணேஷ் வந்திருக்காரு அவர் அப்படி போகிறாருன்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். இப்போ அந்த பக்கம் சாவு போகுதுப்பா, அந்த பக்கம் பணம் போகுதுப்பான்னு தான் சொல்லுவான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா இது ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுனா கூட உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த ஆரோக்கியம் இருக்கணும். அந்த ஆரோக்கியத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிலம்பம் கற்றுக்கிறீங்க, யோகா கற்றுக்கிறீங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அது எப்படி நம்ம அதை வந்து செலுத்துறோன்றது இருக்குது. ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டிவாக இருக்குது. இப்போ பாக்ஸிங் நான் போகிறேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸாக அப்படி போகுது, சும்மா போகிறவரெல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது. அதுக்கு பேர் ஒரு இதுவா? எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னா நான் உடனே போயிட்டு ரவுடித்தனம் அப்படிலாம் பண்ணிவிடுவேனா? அது அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு ஆர்ட் தான், அது கலை. அது கலையாக தான் பார்க்கணும். நீங்கள் இது மூலிமா நீங்கள் ஆரோக்கியம் சேர்த்துக்கணும், இன்னொருத்துக்கு வந்து ஆரோக்கியம் வழங்கணும். இப்படி தான் நம்ம இருக்கணும். அதுக்காக நான் இதை கற்றுக்கிட்டேன்றதுனால இதை போய் நான் இன்னொருத்துக்கு மேலே போயிட்டு இந்த துஷ்பிரயோகம்னு சொல்லுவாங்க, அதை போய் நான் இன்னொருத்துக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, எனக்கு தெரியுன்றதுக்காக போய் இது பண்ணக்கூடாது. ஏன்னா வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதன்ற மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு மேலே ஒருத்தன் இருப்பான். நம்மளுக்கு மேலே ஒருத்தன் இருப்பான், அவன் நம்மளை இப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு மேலே ஒருத்தன் நம்மளை அடிக்க மாட்டான்றதுல என்ன நிச்சயம் இருக்குது? கண்டிப்பாக நடக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் போகாமல் இது ஒரு ஆர்ட், ஒரு கலையாக போயிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மனநிலையில் நம்ம போயிட்டு இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு, மெயினாக அம்மா அப்பா அவங்க எல்லாம் நம்ம இன்றைக்கி கிடையாது, அவங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு உலக நன்மைக்காகவும் உங்கள் நன்மைக்காகவும் உங்கள் தெருவை கூட இருக்கட்டும், உங்கள் தெரு நன்மை கூட நீங்கள் போராடினீங்கன்னா போகணும். உங்கள் வீடுக்கு 2 வீடு போராடினீங்கன்னா கூட போதும், 10 வீடு கூட தேவையில்லை. எல்லாம் சொல்லுவேன் நான் உலகத்தை அப்படி பார்த்து இப்படி பார்த்து அப்படிலாம் கிடையாது. ஒரு தெருவில் இருக்கிற ஒரு 4 நாய்க்கு நான் பிஸ்கெட் போட்டாலும் சரி, ஒரு 2 பேருக்கு சாப்பாடு இல்லைனா சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட சரி, அதுவே மிகப்பெரிய புரட்சி. அப்படியே எல்லாரும் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது உலக புரட்சியாக மாறிடும். பட் நம்ம யாரும் அதை செய்கிறது கிடையாது. இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ளே என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வந்து தான் நம்ம என்ன ஆக முடியும், வாழ்க்கையில் சக்ஸஸே ஆக முடியும். இந்த உயிரையும் நம்ம வளர்த்துக்க முடியும், மற்ற உயிரிங்களையும் நம்ம பார்த்துக்க முடியும். அதனால் நம்ம ஏன் படித்தோம், எதுக்கு படிக்கிறோம், இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு சோஷியல் சர்வீஸை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இது பண்ணலனா யாரும் இருக்க முடியாது. அதை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டு படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. எல்லோரும் வாழ்க்கையில் மேன்மேலும் வளரணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். தேங்க்யூ.